வணக்கம். இந்த விளக்க உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, நீங்கள் நிதி நெருக்கடியிலோ அல்லது பெரும் கடன் சுமையிலோ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படியென்றால் இந்த தொகுப்பு உங்களுக்கானதுதான். வேத வார்த்தைகளின் அடிப்படையில் அமைந்த இந்த விளக்க உரை பண போராட்டங்களை நீங்கள் அணுகும் விதத்தையே முற்றிலுமாக மாற்றி உங்களுக்கு ஒரு ஆழமான விடுதலையை கொண்டு வரப் போகிறது. வாருங்கள், உள்ளே போகலாம். சரி, நேரடியாக விஷயத்திற்குள் வருவோம். உங்களுக்கான ஒரு கேள்வி இதுதான். உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் கனிகளை தேடுகிறீர்களா அல்லது விதைகளை விதைக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். ஒரு கடன் பிரச்சனை வந்தவுடனே அப்பாடா, உடனே ஒரு அற்புதம் நடக்காதா என்றுதான் நாம் அனைவரும் ஏங்குவோம், இல்லையா? இது மனித இயல்பு. ஆனால் இங்கேதான் நாம் நமது தற்போதைய மனநிலைக்கு ஒரு சவால் விடப் போகிறோம். உடனடி அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருப்பதை விட விசுவாசத்தை எப்படி பயிரிடுவது என்பதுதான் உண்மையான திறவுகோல். முந்தைய போதனைகளை ஒருமுறை சுருக்கமாக பார்த்துவிடலாம். தேவைக்கு அதிகமாக செலவு செய்வது, விசுவாசமில்லாமல் வாழ்வது, எப்பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகளையே பேசுவது அல்லது சில அடிமைத்தனங்கள், இவை எல்லாம் தான் கடன் என்னும் களைகள். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், இயேசுவின் இரத்தத்தால் இந்த களைகளை நீங்கள் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். நீங்கள் இப்போது தயாராக இருக்கிறீர்கள். பகுதி 1. இருதயம் என்னும் விளைநிலம். ஆன்மீக மண்ணை தயார் செய்தல். நாம் ஏற்கனவே பார்த்தபடி உங்கள் இருதயத்தில் இருந்த களைகளை நீங்கள் அகற்றிவிட்டீர்கள். இப்போது உங்களின் இருதயம் அடுத்த மிக முக்கியமான கட்டத்திற்கு தயாராக இருக்கும் ஒரு வளமான விளைநிலம். இது சாதாரண நிலம் அல்ல. கடவுளின் வாக்குத்தத்தங்கள் என்னும் விதைகள் விதைக்கப்பட்டு, தியானிக்கப்பட்டு, தீர்வுகளாக அறுவடை செய்யப்பட வேண்டிய ஆன்மீக மண். பகுதி 2. விதையா அல்லது கனியா? ஒரு சிந்தனை மாற்றம். இதில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கிறது. நாம் எப்பொழுதும் கடவுளிடம் சென்று என்ன கேட்கிறோம்? நமது நிதி பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கும் அந்த கனியைத்தான் கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்கு உடனே பணம் வேண்டும் என்கிறோம். ஆனால் அவரோ நமது கைகளில் தன் வார்த்தைகள் என்னும் விதையை கொடுக்கிறார். ஆமாம், விதையை தருகிறார். அந்த விதையை நிலத்தில் விதைத்து பயிரிடுவது நமது பொறுப்பல்லவா? இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். நீங்கள் ஒரு போதகரிடம் சென்று ஜெபிக்கும்போது என்ன நடக்கிறது? அவர் தன் இருதயத்தில் பல வருடங்களாக வளர்த்தெடுத்த அந்த விசுவாச கனியை உங்களுக்கு தருகிறார். அது உங்கள் பிரச்சினையை ஒரு சில மாதங்களுக்கு வேண்டுமானால் தற்காலிகமாக தீர்க்கலாம். ஆனால் 3 மாதம் கழித்து மீண்டும் ஒரு புதிய பிரச்சினையோடு நீங்கள் நிற்பீர்கள். அதனால்தான் சொல்கிறேன், உங்கள் சொந்த ஆன்மீக விவசாயத்திற்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டும். உங்கள் சொந்த நிலத்தில் நீங்களே விதையை விதைக்க வேண்டும். பகுதி 3. சரியான விதையை விதைத்தல், சிந்தனையிலிருந்து இருதயத்திற்கு மாற்றுதல். கத்திரிக்காய் விதையை விதைத்துவிட்டு தக்காளிக்காக நாம் காத்திருக்க முடியாது, இல்லையா? உங்களுக்கு கடன் பிரச்சனை என்றால் அதற்கேற்ற சரியான விதையைத்தான் நீங்கள் விதைக்க வேண்டும். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தைக் கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்ற இந்த வார்த்தைகள்தான் அந்த விதை. உங்கள் தேவைகள் அனைத்தும் வீழ்ச்சி அடையும் இந்த உலக பொருளாதாரத்திலிருந்து சந்திக்கப்படுவதில்லை, மாறாக கடவுளின் ஒப்பற்ற பரலோகச் செல்வத்திலிருந்து வருகிறது என்பதை இது உறுதியளிக்கிறது. சரி, இதை எப்படி விதைப்பது? முதலில் உங்கள் குறிப்பிட்ட தேவையை கண்டறியுங்கள். அதற்கான வேத வாக்குத்தத்தத்தை கண்டுபிடித்து அதை உங்கள் மனதில் பதிய வையுங்கள். பின்னர் அதை இருதயத்தில் வேறொன்றுன் வரை தியானியுங்கள். கடைசியாக அதை சத்தமாக அறிக்கை செய்யுங்கள். ஆனால் ஒரு சிறிய எச்சரிக்கை: இந்த வார்த்தைகளை வெறும் மனதில் மட்டும் வைத்திருப்பது ஆன்மீக அகங்காரத்திற்கு வழிவகுத்துவிடும். ஓ, எனக்கு இந்த வசனம் முன்பே தெரியுமே என்று சொல்ல வைக்கும். அதை தியானித்து உங்கள் இருதயத்திற்கு எப்போது கொண்டு செல்கிறீர்களோ அப்போதுதான் உண்மையான மாற்றம் நிகழும். பகுதி 4. வாய்விட்டு அறிக்கை செய்வதன் வல்லமை. பிசாசின் அழுத்தத்தை உடைத்தல். சத்தமாக பேசுவது என்பது முற்றிலும் அவசியமான ஒன்று. இருதயத்தில் நம்புவது கடவுளுக்கு பிரியமானதுதான், அதில் சந்தேகமில்லை. ஆனால் உங்கள் வாயை திறந்து அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யும்போதுதான் உங்களை கட்டியிருக்கும் கடன்சங்கிலிகளிலிருந்து உண்மையான மீட்பும் விடுதலையும் கிடைக்கிறது. இதிலுள்ள மிக முக்கியமான வித்தியாசம் என்னவென்று தெரியுமா? நீங்கள் பெரும் நிதி நெருக்கடியிலும் பீதியிலும் இருக்கும்போது மௌனமாக ஜெபித்தால் அது வெறும் தூக்கத்தைத்தான் வரவழைக்கும். பயம் அப்படியேதான் இருக்கும். ஆனால் வாக்குத்தத்தங்களை சத்தமாக அறிக்கை செய்யும்போது அது உங்களை வதைக்கும் ஆவிகளை உடல் ரீதியாகவே துரத்துகிறது. ஆமாம், நீங்கள் சத்தமாக அறிக்கை செய்யும்போது உங்களை சுற்றியுள்ள அந்த பிசாசின் அழுத்தமும் பயமும் உடனடியாக சுக்குநூறாக உடைக்கப்படுகின்றன. பகுதி 5. காத்திருத்தலும் விசுவாச போராட்டமும். அறுவடைக்கான பொறுமை. இது ஒரு அற்புதமான உதாரணம். நீங்கள் எந்தளவு பெரிய அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அளவு அது ஆன்மீக மண்ணில் வளர அதிக நேரம் எடுக்கும் என்பதுதான் உண்மை. ஒரு மூங்கில் மரம் முளைப்பதற்கு 2 வருடங்களுக்கு மேலாகும். ஆனால் ஒரு சிறு செடி 1 வாரத்திலேயே முளைத்துவிடும். அதுபோலவே ஒரு மாபெரும் நிதி விடுதலையும் உங்களிடம் ஆழமான பொறுமையை கோருகிறது. அது வேறு ஒன்ற நேரம் கொடுங்கள்.
இங்குதான் நாம் பலரும் தவறு செய்கிறோம். ஜெபிக்க ஆரம்பித்த சில நாட்களிலேயே இது வேலை செய்யவில்லையே, என் பிரச்சனை இன்னும் தீரவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். அப்படி சொல்வது நீங்கள் ஆசையாக விதைத்த விதையை நீங்களே மீண்டும் தோண்டி எடுப்பதற்கு சமம். சந்தேகமும் முறுமுறுப்பும் வரப்போகும் அறுவடையை முற்றிலுமாக அழித்துவிடும் என்று நான் உங்களை வன்மையாக எச்சரிக்கிறேன். பொறுமை மிக அவசியம். இப்போது இந்த கேள்வியை நான் நேரடியாக உங்களிடமே கேட்கிறேன். உங்கள் அற்புதம் நடப்பதற்கு சற்று முன்பு வலி அதிகரிக்குமா அல்லது குறையுமா? நிலைமை மோசமாகுமா அல்லது நன்றாக இருக்குமா? கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். இந்த விளக்க உரையின் மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு கட்டத்திற்கு நாம் இப்போது வந்திருக்கிறோம். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும்போது பிரசவ வலி கடைசியில்தான் மிக கடுமையாக இருக்கும் இல்லையா? வேதாகமத்தில் இயேசு ஒரு சிறுவனை குணமாக்கும் முன் பிசாசு அந்த சிறுவனை கீழே தள்ளி மிக கொடூரமாக அலைக்கழித்தது. இதன் அர்த்தம் என்ன? ஒரு பிரச்சனை வன்முறையாக வெடிக்கிறது என்றால் நீங்கள் பயப்படத் தேவையில்லை. பிசாசு அந்த இடத்தை விட்டு துரத்தப்பட போகிறான் என்று அர்த்தம். ஆம், இருள் விலகும் முன் காரிருள் தோன்றும். உங்கள் விடுதலை மிக அருகில் உள்ளது. பகுதி 6. இலக்கின் மீது கண்களை வையுங்கள். தற்காலிக வலியை சகித்துக் கொள்ளுதல். கடன் கொடுத்தவர்கள் தொலைபேசியில் அழைப்பதை பார்த்து பயந்து அந்த வலியின் மீதே உங்கள் கவனத்தை வைத்தால் நீங்கள் பயத்திலும் பீதியிலும் மூழ்கி விடுவீர்கள். மாறாக உங்களுக்கு கிடைக்கப் போகும் விடுதலையின் மீது, அதாவது பிறக்கப் போகும் அந்த புதிய குழந்தையின் மீது கவனம் செலுத்துங்கள். அது உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியையும் எந்த போராட்டத்தையும் தாங்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சகிப்புத்தன்மையும் நிச்சயம் தரும். இந்த முழு கருத்தையும் கிறிஸ்துவின் உன்னத தியாகத்தோடு நாம் பொருத்தி பார்க்கலாம். சிலுவையின் இருண்ட மிக கொடிய வேதனைய இயேசு எப்படி தாங்கினார் தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறீர்கள் என்ற அந்த மாபெரும் மகிழ்ச்சியை தன் கண்முன் நிறுத்தியதாலதான். தன் இலக்கின் மீது கண்களை வைத்திருந்தார். அதே உத்தியைத்தான் நீங்களும் உங்கள் நிதி போராட்டங்களில் பயன்படுத்த வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி. உங்கள் பிரச்சனையை பார்த்து பயந்தது போதும். இன்றே உங்கள் இருதயத்தில் எந்த வாக்குத்தத்தத்தை ஆழமாக தைரியமாக விதைக்கப் போகிறீர்கள்? உங்கள் அறுவடையை காண அந்த தற்காலிக வலியை சகிக்க நீங்கள் தயாரா? ஆம் என்றால் தளராத விசுவாசத்தோடு இன்று முதலே சத்தமாக அறிக்கை செய்ய தொடங்குங்கள். உங்கள் அறுவடை நிச்சயம். மீண்டும் சந்திப்போம்.